முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவையெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்ற வாக்குக்காக நன்றி ஆண்டவரே. அவர் தாமே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்தார் என்ற வாக்குக்காக நன்றி ஆண்டவரே. மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபத்திருக்கிறது என்ற வாக்குக்காக நன்றி ஆண்டவரே. மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள் என்ற வாக்குக்காக நன்றி ஆண்டவரே. இப்பொழுதே கோடாரியானது மரங்களின் வேர் அருகே வைத்திருக்கிறது. நல்ல கனி கொடாத மரம் எல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும் என்ற வாக்குக்காக நன்றி ஆண்டவரே. அவர் பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுப்பார் என்ற வாக்குக்காக நன்றி ஆண்டவரே. மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரம் அல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்ற வாக்குக்காக நன்றி ஆண்டவரே. உன் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக என்ற வாக்குக்காக நன்றி ஆண்டவரே. உன் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்ற வாக்குக்காக நன்றி ஆண்டவரே. இருளில் இருக்கும் ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் என்ற வாக்குக்காக நன்றி ஆண்டவரே. ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது என்ற வாக்குக்காக நன்றி ஆண்டவரே. துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள் என்ற வாக்குக்காக நன்றி ஆண்டவரே. சாந்த குணம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்தரித்துக் கொள்வார்கள் என்ற வாக்குக்காக நன்றி ஆண்டவரே. நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள் என்ற வாக்குக்காக நன்றி ஆண்டவரே. இரக்கம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள் என்ற வாக்குக்காக நன்றி ஆண்டவரே. இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள் என்ற வாக்குக்காக நன்றி ஆண்டவரே. சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது என்ற வாக்குக்காக நன்றி ஆண்டவரே. நீதியின் நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது என்ற வாக்குக்காக நன்றி ஆண்டவரே. என்னின் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவித தீமையான மொழிகளை உங்கள் பேரில் பொய்யாய் சொல்வார்களானால் நீங்கள் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள் என்ற வாக்குக்காக நன்றி ஆண்டவரே. வேத பாரகர் பரிசேயர் என்பவருடைய நீதியிலும் உங்கள் நீதி அதிகமாயிராவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்ற வாக்குக்காக நன்றி ஆண்டவரே. பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா பூரண சற்குணராய் இருக்கிறது போல நீங்களும் பூரண சற்குணராய் இருக்க கடவீர்கள் என்ற வாக்குக்காக நன்றி ஆண்டவரே. மனுஷர் காண வேண்டும் என்று அவர்களுக்கு முன்பாக உங்கள் தர்மத்தை செய்யாதபடிக்கு எச்சரிக்கையாய் இருங்கள் என்ற வாக்குக்காக நன்றி ஆண்டவரே. மனுஷனுடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னித்தால் உங்கள் பரமபிதா உங்களுக்கும் மன்னிப்பார் என்ற வாக்குக்காக நன்றி ஆண்டவரே. கண்ணானது சரீரத்தின் விளக்காய் இருக்கிறது. உன் கண் தெளிவாய் இருந்தால் உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமாய் இருக்கும் என்ற வாக்குக்காக நன்றி ஆண்டவரே. எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம் என்று கவலைப்படாதிருங்கள் என்ற வாக்குக்காக நன்றி ஆண்டவரே.
நாளைக்காக கவலைப்படாதிருங்கள், நாளைய தினம் தன்னுடையவைகளுக்காக கவலைப்படும், அந்தந்த நாளுக்கு அதினதின் பாடு போதும் என்ற வாக்குக்காக நன்றி ஆண்டவரே. என் நாமத்தின் மித்தம் நீங்கள் எல்லோராலும் பகைக்கப்படுவீர்கள், முடிவு பரிணமும் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான் என்ற வாக்குக்காக நன்றி ஆண்டவரே. தன் ஜீவனை காக்கிறவன் அதை இழந்து போவான், என்னின் மித்தம் தன் ஜீவனை இழந்து போகிறவன் அதை காப்பான் என்ற வாக்குக்காக நன்றி ஆண்டவரே. இதோ நான் என் தூதனை உமக்கு முன்பாக அனுப்புகிறேன், அவன் உமக்கு முன்னே போய் உமது வழியை ஆயத்தம் பண்ணுவான் என்ற வாக்குக்காக நன்றி ஆண்டவரே.